உள்ளபடியே இந்த கூட்டத்தை பார்க்கிற போது மிகுந்த மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் இருக்கிறது. ஏனென்று கேட்டால், இதுவரையிலே நடைபெற்ற ஆளுங்கட்சியிலே நடைபெற்ற கூட்டங்களுக்கும் இன்றைய கூட்டத்திற்கும் இருக்கிற வித்தியாசம், முன்பெல்லாம் கூட்டம் நடந்தால் ஒரு 100-150 சேர் முன்னாடி எல்லா கூட்டத்துக்கும் வருகிற சர்வ கட்சி மகளிர் வருவார்கள். அது தனியரசு கூப்பிட்டாம வருவார்கள், இன்னொரு கட்சி கூப்பிட்டாம வருவார்கள். அந்த கூட்டம் உட்கார்ந்து கொண்டிருக்கும். தனியரசும் சுதர்சனம் பேசினோன்னா அவங்க பாட்டு நிகழ்ச்சி வீட்டுக்கு போடுவாங்க. கடைசியில் பேசுகிற எங்களை போன்றவர்கள் பார்க்கிற போது நாற்காலியை பார்த்து பேச வேண்டிய நிலை இதுவரையிலே இருந்தது. ஆனால் பழைய திமுக திருவத்தூரிலே உதயமாகிவிட்டது என்பதை காட்டுகிற வகையில் அன்புக்குரிய நண்பர்கள், குறிப்பாக தனியரசு அவர்கள் இந்த கூட்டத்தை 2 நாளிலே கூட்டியது உள்ளபடியே பாராட்டுக்குரிய ஒன்று. நான் கூட இந்த கூட்டத்தை வழக்கறிஞர்களின் சார்பிலே இந்த கண்டன கூட்டத்தை நடத்த வேண்டும் என்றுதான் நண்பர்களிடத்திலே சொன்னேன். அதற்கான ஒப்புதலை மாவட்ட செயலாளரிடத்திலும் தனியரசிலும் பெற்று நடத்துகிறது. சந்திரபோஸிடத்திலும் கவிகணேசனிடத்திலும் மருதகணேசத்திலும் சொன்னேன். ஆனால் தனியரசு அவர்கள் நானே நடத்துகிறேன் என்று சொல்லி இந்த கூட்டத்தை நடத்தியது மட்டுமல்ல, அவர் பேசின பேச்சை பார்த்தா இனிமேல் திமுக பேருக்கு வேற பேச்சாளனே தேவை. இதுதான் திமுக காரனை பற்றி தலைவர் கலைஞர் அவர்கள் மிக அழகாக சொல்லியிருக்கிறார். தூங்கினால் என் தம்பி கும்பகர்ணன், எந்திரிச்சு நின்றால் இந்திரஜித் என்று சொன்னார். அதுபோல திமுகவில் இருக்கிற அத்தனை பேரும் இன்றைக்கு இந்திரஜித்தாக மாறியிருக்கிறார்கள் என்பதை இந்த திருவத்தூரில் காண்கிற போது உள்ளபடியே எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக நம்முடைய எதிர்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் 3ஆம் தேதி அல்லது 4ஆம் தேதி கைது செய்யப்பட்ட போது அதற்கு முன்னால் வரை ஒருவருக்கொருவர் தொடர்பில்லாமலே கூட கட்சிக்காரர்கள் இருந்தார். புலன் நாராயணி போன்ற நண்பர்கள் எல்லாம் கூட தலையசிக்கிறார்கள். போயிட்டு கூடவே ஆக அப்பொழுதெல்லாம் இருந்த நிலை, காலையிலே ஒரு 9 மணிக்கு உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டார் என்ற செய்தி வந்தவுடன் வீட்டிலே இருந்த அத்தனை தொண்டரும் வீதிக்கு வந்து ஒரே நாளில் 1,00,000 பேர் கைதியாகக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டில் ஒரு மாபெரும் இயக்கம் உண்டு என்று சொன்னால் எந்த அறிவிப்பும் இல்லை, யாரையும் அழைக்கவில்லை, தானாக வந்து களத்தில் நின்றான் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆபத்து வந்தால் முதல்ல நிற்கக்கூடியவன் திமுக காரன் தான் என்பதை நாம் நிரூபித்து காட்டினோம். அது மட்டுமல்ல, உதயநிதி ஸ்டாலினுடைய கைது நடவடிக்கை என்பது இந்த அரசாங்கத்துக்கே ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய தலைமை. ஏனென்று சொன்னால், அவர் முதல் நாள் தஞ்சாவூரிலே பேசுகிறார். பேசியவுடன் அடுத்த நாள் காலையிலே கைது செய்யப்படுகிறார். நானும் அவர் பேச்சு தொடர்ந்து கேட்டுக்கொண்டுதான் இருக்கேன். இந்த சுதர்சனம் இங்கே இருக்க பல வக்கீல் இருக்காங்க, கண்ணதாசனை போன்றவர்கள்லாம் அந்த பல கேஸை நடத்திருக்கிறோம். பல வருஷமா, ஏறத்தாழ 50 வருஷமா நான் வக்கீல். ஆனால் இப்படி ஒரு பைத்தியகாரத்தனமான வழக்கை எந்த காலத்திலும் எந்த அரசும் போட்டது கிடையாது. ஆனால் போட்டு விட்டார்கள். போட்டதற்கு பின்னால் எவ்வளவு பெரிய காவல், மிகப்பெரிய காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் அங்கே வந்து நின்று அவரை கைது செய்ய வேண்டும் என்று எல்லா விதமான நடவடிக்கை எடுத்தார்கள். ஆனால் திமுகவுடைய சட்டத்துறை
உடனடியாக நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்து 12 மணி வரை தொடக்கூடாது என்று உத்தரவு வாங்கிய கட்சி திமுக மறந்துடக்கூடாது. அதற்கு பிறகு கைது செய்து போனார்கள். யார் சொன்னார்களோ அட்வொகேட் ஜெனரல் சொல்லியிருப்பார் என்று கருதுகிறேன். காரணம் என்னவென்று கேட்டால் அதுக்காக தான் இந்த வக்கீல் இந்த வழக்கை முழுமையாக பொதுமக்களுக்கு விளக்க வேண்டியது நம்முடைய கடமை. இவ்வளவு பெரிய ஒரு தவறான நடவடிக்கை இந்த அரசு செய்திருக்கிறது. அதிகாரிகள் போய் கைது செய்து தஞ்சாவூருக்கு அழைத்துக் கொண்டு போகிறார்கள். ஆனால் நீதிமன்றத்திலே அவர் 12 மணி வரை கைது செய்யக்கூடாது என்று உத்தரவு போட்டவுடன் இடையிலே 11 மணிக்கெல்லாம் கைது செய்துட்டார். நீதிமன்றம் இதை ரொம்ப சீரியஸாக பார்க்கும். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எல்லாம் நாளை தினம் நீதிமன்றத்திலே ஆஜராக வேண்டிய நிலை வந்துவிடும் என்று ஒரு கால் அட்வொகேட் ஜெனரல் அரசாங்கத்துக்கு சொல்லியிருப்பார் என்று நான் கருதுகிறேன். ஆகவே அந்த 12 மணிக்கு அவரை கைது செய்து 11 மணியில கைது செய்து வேனில் அழைத்து கொண்டு போகிறார்கள். அதற்குள்ளாகவே பகல் 1 மணி 12 மணிக்கு இந்த வழக்கை விசாரிக்கிற என்ற நீதிபதி கோபம் ஏற்பட்டு உள்ள காரணத்தினால் நீதிமன்றத்தினுடைய அந்த கணிப்பை தெரிந்து கொண்டு 1:15 மணிக்கெல்லாம் கூடியவுடன் அரசு வழக்கறிஞர் நினைத்து மானங்கட்ட முறையிலே சொல்கிறார், நாங்கள் அவரை கைது செய்யல. நம்ம தனியார் சுபானியில் கேட்கணும்னா புடுங்கிறதுக்காக இங்கிருந்து அவ்வளோ தூரம் போனீங்க. கைது செய்யாம இங்கிருந்து தஞ்சாவூர் வரைக்கும் போட்டு என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணோம்னா வாக்குமூலம் வாங்குவதற்காகத்தான் அவர் அழைத்துக் கொண்டு தஞ்சாவூர் போறாங்க. பிளான் செய்ய முடிந்ததா? எந்த போலீஸ் ஸ்டேஷனை கொண்டு போய் அவரை நீங்க வாக்குமூலம் வாங்க வேண்டும் என்று நினைத்தீர்களோ அந்த போலீஸ் ஸ்டேஷனையே கொண்டு போக முடியவில்லை. பாதியிலேயே திரும்பி வர வேண்டிய நிலை வந்ததுன்னு சொன்னால் அதுதான் திமுக என்பதை விஜய் புரிந்து கொண்டது. இதுவே ஒரு மிகப்பெரிய தரகுணி. இந்த புரியாம இந்த அதனை பரிசு ஒரு மந்திரி இருக்கிறார். லாட்டரி சீட்டு வந்து பெரிய மனுஷனாக ஆதவா அர்ஜுனாவும் எந்த அர்ஜுனாவும் வளர்ந்து கட்டவன் சொல்றீங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. வளர்ந்தவனா குட்டியாதுன்னா பார்த்து திமுக காரனா பார்த்து எனக்கு வழக்கம் தவிர வேறு கட்சிக்காரங்க நான் முதல்ல பார்த்து ஆகவே அவர் வளர்ந்தவரா குட்டையா நட்டையா எனக்கு தெரியாது. அவர் சட்டமன்றத்தில் சொல்கிறார், உதயநிதி சாதனை கைது செய்ய போன போது 2 மணி நேரம் அவர் வரலன்றார். எவ்வளவு பெரிய தவறான செயல். அரசாங்கத்தினுடைய வக்கீல் நாங்கள் அவரை கைது செய்யவில்லை, ஸ்டேட்மெண்ட் வாங்க போகிறோம் என்று தான் சொன்னார்கள். ஆனால் இந்த அமைச்சர் கைது செய்ய போன போது 2 மணி நேரம் பாத்ரூம் சொன்னா இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். இதையெல்லாம் பொதுமக்கள் மத்தியிலே விளக்க வேண்டும் என்பதற்கு தான் இந்த கண்டன கூட்டம். பேசிய எல்லோரும் பேசினாங்க. அதில் தனியரசு தெளிவாக பேசினார். KP சங்கர் அவர்கள் பள்ளிக்கூடம்னா எப்படி திமுக ஆட்சியில் இருந்தார். பீரியாடிகள்லாம் இந்த 2-3 மாத காலத்திலே தமிழ்நாட்டில் இதுவரை நடக்காத கேவலமான சம்பவம்லாம் நடக்கும். குறிப்பா திருவத்தூர்ல மாணவன் சாகடிக்கப்படுகிறான்னு சொன்னால் யாராவது அரசாங்கம் உள்ள கொட்டி பெற்றவங்க அனுப்புவாங்க நீங்க நினைக்கிறீங்க? அப்படி ஒரு பயம் இந்த ஆட்சியில வந்து விட்டது. காரணம் என்னவென்று கேட்டால் கல்லூரியிலே படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்க வேண்டிய இடத்துல கஞ்சா என்னென்னமோ வகை வகையான போதைப் பொருள் எல்லாம் எங்கே கிடைக்குதோ இல்லையோ பள்ளிக்கூடத்தில் காலேஜில் கிடைக்குது என்று ஒரு தகவல் வந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மிக அழகாக சட்டமன்றத்தில் விஜய் பார்த்து சொன்னார், எங்க ஆட்சியில உங்க ஆட்சியில இருந்தால் இருந்ததுன்னு சொன்னார். உடனே நம்ம உதயநிதி எதிர்த்து சொன்னார், எங்க ஆட்சியில் இல்லை, எங்க ஆட்சியில் கட்டுப்படுத்தப்பட்டிருந்தது,
அந்த துறையினுடைய அதிகாரியாக இருந்தவங்க தான் அவங்களுக்கெல்லாம் சிறந்த முறையில் பணியாற்றினாங்க. இப்போதான் நீங்கள் பரிசு கொடுத்தே முடியும். அதாவது நம்ம சங்கர் சொன்ன மாதிரி சிஎம்க்கு ஆக்ஷன் இன்ஆக்ஷன் இருந்து சுதந்திர தினத்தில் போய் அன்னைக்கு போதை ஒரு பிடிக்கிற இலாக்காவில் யார் யார் திமுக ஆட்சியில் இருந்தாங்களோ அவங்களுக்குலாம் பரிசு கொடுக்கணும். அடுத்த நாள் திமுக ஆட்சியில் தான் போதைப் பொருள் மந்திரிகள் மட்டும் பேசுறாங்க. அது மட்டுமல்ல, அந்த துறைக்கு தலைவராக இருந்தவர் தான் சென்னை போலீஸ் கமிஷனர். அந்த துறையினுடைய அந்த நார்காட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்த்தவனுடைய அந்த டிஜிபியாக இருந்தவர் தான், டிஐஜியாக இருந்தவர் தான் இன்றைய தினம் சென்னை போலீஸ் கமிஷனராக இருந்தார். இது அழகா சட்டமன்றத்தில் உதயநிதி போன போது கேட்டபோது பதில் சொல்வதற்கு முதலமைச்சராக முடியவில்லை. இங்கே பேசியவர்கள்லாம் குறிப்பிட்டதை போல இந்த 3 மாத காலத்தில் தமிழ்நாட்டிலே எத்தனை கொலைகள். நான் அந்த ஊர் கூட போல, இந்த திருவொற்றியூரை விட்டே சொல்கிறேன். ஆர்கே நகர்லேயே ஒரு பாலியல் காசிமேட்டில் 3 வயசு பொண்ணு கும்பிடு பொண்ணில் 3 வயசு குழந்தைய கற்பழிச்சிருக்காங்க. எல்லாம் யாரு? அத்தனை பேரும் தாவேக்கலாம். காசிமேட்டுக்கு பக்கத்தில் ஒரு பெண்ணை கற்பழிக்க முயற்சி செய்திருக்கிறான் தாவேக்காக. அதை விட சென்னையில் செடி வைக்கிறதுக்கே இடம் கிடையாது. ஆர்கே நகரில் தாவேக்காக்காரு கஞ்சா செடியை மாறிடுவாங்க. இதான் மாற்றம். மாற்றம் சொன்னார்ல, இதுவரையிலும் கடையில் தான் கஞ்சா விற்றுனாருங்க. இப்போ மாடியிலேயே சென்னையிலே அது திக்லி பாப்புலேட்டட் ஏரியா அந்த ஆர்கே நகர் திருவொற்றியூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது. புதுவண்ணாரப்பேட்டை பகுதியில் தான் அந்த வீடு இருக்கு. யாருன்னு கேட்டால் அப்போ நொட்டோரியஸ் சொல்லிக்கிறதா. ஆக தனியார்த்துக்கு தெரிஞ்சிருக்குது அவருன்னா போலீஸ் தெரியும் அவருக்குன்னு அர்த்தம். பிடிச்சி உள்ள போட்டுக்கணுமா இல்லையா? ஆக தாவேக்காவில் இருக்கிற பூரா போலீஸ்காரங்க யாருக்கும் ஃபங்க்ஷன் கிடையாது. போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு 4 பேர் நான் கேட்டேன், ஏங்க இவ்வளோ கட்டாட்சிக்காக இருக்கிறீங்கன்னா, யார் சார் எவனும் வந்து எங்களுக்கு ஊர் பேர் தெரியல. நேராக ஸ்டேஷனில் வந்து மேஜ மேலேயே கை வச்சு பேசலாம். இதான் கை வச்சாலும் பயமாக இருக்கு, எதையும் செய்வதற்கு இல்லை. அந்த அளவுக்கு லா அண்ட் ஆர்டர் எல்லா இடத்துலையும் கெட்டு போயிருக்கு. தமிழ்நாடு பூராவும் இதேதான் நிலை. இதையெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்கள் எடுத்து சொன்னால், இன்றைக்கு சட்டமன்றத்தில் ஒரு மந்திரி எல்லார் பேரையும் சொன்னாங்க. ரமேஷ் ஒரு மந்திரி, அவர் தான் முதல் ஊழல் ஆரம்பித்தவர். அவருக்கு இன்னும் திமிர் இருந்தால், கொழுப்பு இருந்தால், சட்டசபை இங்கே கூட சுதர்சனம் காட்டுகிற போது அவர் ரைட் ஹேண்டை காமிச்சார். கேபி சார் இது சங்கர் வலது கையை காமிச்சார். அவன் வலது காமிச்சு கடையை காட்டியே பேசுறது. சட்டசபையில் எல்லாருமேலையும் இடது கையை காட்டி பேசுகிறான். அது எவ்வளவு திமிரு, எவ்வளவு ஆணவம். இடது கையில காட்டி ஒருவன் பேசுகிறான் என்றால் ஆணவத்தின் உச்சியிலே இருக்கிறான் என்று அர்த்தம். வேற எதுனா சொன்னா வேற மாதிரி ஜாதின்னு சொல்லுவாங்க. ஆக அந்த ஆதிக்க திமிரோடு அவர் லெப்ட் ஹேண்டை காமிச்சு பேசுகிறார். உதயநிதியை பற்றி பேசுகிற போது, தலைவரை பற்றி பேசுகிற போது, திமுக காரை பற்றி நான் அவனை பார்த்து கேட்குறேன், அந்த கையில நீ சோத்துன்ற, அந்த கையில நீ எழுதுற, இந்த கையில தான் எழுதுற. எவ்வளவு திமிர் இருந்தால், ஆணவம் இருந்தால் சட்டமன்றத்தில் இல்லை இடதுகால சபாநாயகரால் ஜீர்ணிக்க முடியல. மந்திரிங்க பேசுறதே எக்ஸ்பெஞ்ச் பண்றாருன்னா அவ்வளவு கேவலமான இந்த பேசுறாங்க. ஒருத்தருக்கு ஒன்றும் புரியல, சபாநாயகரால் தாங்க முடியல. ஒருத்தர் சொல்றார், முதலமைச்சர் வருகிற போது உதயநிதி எந்திரிச்சார். ஏண்டா எந்திரிச்சிங்கன்னா, பண்டிதர் நேரு வந்த போதே பார்லிமெண்ட்ல யாரும் எந்திரிக்க மாட்டாங்க. ஒரு முறை பார்லிமெண்ட்ல 1957 பண்டிதர் நேரு அவர்கள் பார்லிமெண்ட்டுக்கு வருகிற போது ஆர்வத்தின் காரணமாக ஒரு காங்கிரஸ் பெண் உறுப்பினர் என்று நின்றுட்டு இருக்காங்க.
உடனே பண்டிதர் நேரு சபாநாயகரை பார்த்து அவர் சொல்கிறார், தயவு செய்து இன்ஸ்ட்ரக்ட் மெம்பர்ஸ் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் உறுப்பினர்கள் என்பதற்கு சபாநாயகர் அறிவுறுத்த வேண்டும். யூ ஆர் தி கஸ்டோடியன் ஆஃப் தி ஹவுஸ். சட்டமன்றத்தினுடைய கஸ்டோடியன் ஸ்பீக்கர் தான். அவர் வருகிற போது மட்டும்தான் அவையில் இருக்கிற அத்தனை பேரும் எந்திரிச்சு நிற்கிறோம், இன்க்ளூடிங் சீஃப் மினிஸ்டர் ஆர் தி பிரைம் மினிஸ்டர். இதான் இருக்கக்கூடிய நிலை. நாங்களெல்லாம் பார்லிமெண்ட்டில் 6 வருஷம் இருந்தோம். நரேந்திர மோடி வருவார், பின்பக்கமாக தான் வருவார். அவர் இந்த சீஃப் பிரைம் மினிஸ்டர் வர வழி பின்பக்கமாக தான் வரணும். வருகிற போது இந்த லாஸ்ட் ரோடு இருக்கிறவங்க ஆர்வ கோளாறு சரமாக எந்திரிச்சு பார்க்குறோம். அப்படியே எப்படின்னு சொல்லுவார். நாங்கள் யாரை எந்திரிச்சு கிடையாது. நீனா மோடியை வரைய பெரிய மோடியை நீ ஏதோ தமிழ்நாட்டு மக்கள் வந்து அறியாமல் செய்த ஒரு தவறால் ஆட்சி பீடத்தில் வந்து உட்கார்ந்து விட்டு அங்கே இருக்கிற பாதி பேரோட வயசு சின்னவங்க எந்திரிச்சிருக்கு. அதான் மரியாதை தானா வரணும்னா கேட்டு வாங்குறதுக்கு பேர் மரியாதை கிடையாது. இதை சட்டமன்றத்தில் பேசுகிறார். நல்ல வேலை சபாநாயகர் நல்ல தீர்ப்பு சொல்லிட்டார். இஷ்டப்பட்டா எதுவும் நிற்கக்கூடாதுன்னு சொல்லணும். ஆனால் பாவமா பாரிஸ்டா விருப்பப்பட்டா நின்றுட்டார். ஆக இனிமேல் இது போல கூத்துக்கள் நிறைய நடக்கும். இன்னைக்கு சட்டமன்றத்தில் எல்லாவற்றையும் எனக்கு முன்னால் பேசியவர் குறிப்பிட்ட காரணத்தினால் அதற்குள்ளே நான் செல்ல விரும்பவில்லை. காரணம், இந்த மாணவருடைய பிரச்சனையை தெளிவாக நம்முடைய தனியரசு கூறிவிட்டார். எவ்வளவு பெரிய தவறு நடந்திருக்கிறது. ஆனால் சம்மதப்பட்ட அவர்களுக்காக வாதாட வேண்டியவர்கள் யாரும் வாய் திறக்காமல் மௌனமாக இருக்கிறீர்கள். என்ன காரணம் என்று கேள்வி கேட்டார். அதுக்கு நிச்சயமாக பதில் சொல்லணும். காரணம் அவங்கெல்லாம் சோஃபா வாங்கிட்டார். இனிமேல் அவர்களுக்கு வாழ்வு இல்லை. எப்படியாவது அவங்க முளைச்சுதான் ஆகணும். அதை கூட ரொம்ப தெளிவாக சொன்னார். எம்எல்ஏ சம்பளம் ஏற்றது காரணம் தெரியுமா? இருக்கிறவங்க தக்க வச்சு பாதி பேர் 107 பேர்ல எத்தனை பேர் இருப்பான் போயிடுவான்னு தெரியாது. ஆகவே அரசாங்க பணத்தில் அவர்களுக்கெல்லாம் லஞ்சம் கொடுப்பதை போல அரசாங்க பணத்திலே அவர்களுக்கு சம்பளத்தை உயர்த்தி அவர்களுக்கு கார் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி உறுப்பினர்களை தக்க வைத்துக் கொள்கிறார். அவர்களுக்கு ஆதரவு தேடுகின்ற வகையிலே தான் இது தவிர இனிமேல் அதெல்லாம் குறிப்பிட்டதை போல யாராவது நம்ம சம்பளம் உயர்வுன்னு கேட்டாங்களா? தமிழ்நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை இருக்கிறது. விவசாயிகள் பிரச்சனை இருக்கிறது, தொழிலாளர் பிரச்சனை இருக்கிறது. எந்த பிரச்சனைக்கும் முடிவில்லை. ஆனால் இவ்வளவு அவசரமாக எம்எல்ஏக்களுக்கு சம்பளத்தை உயர்த்தி கொடுத்து விட்டு நேற்றைய தினம் சட்டசபையிலே விஜய் சவால் கொடுக்கிறார். நான் ஏன் பேசலன்னு என்னை பார்த்து கேட்குறாங்க. நான் பேசணும்னா என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும் நான் எல்லாரும் வாங்கிக்கிறோம்னா இருக்கிறவங்க கூட தூக்கு மாட்டேன்னு செத்துருவாங்க. இன்னும் அவ்வளோ பெரிய ஆள் 5 நிமிஷம் பேசினேன். ஆகையினால் நான் பேச ஆரம்பித்த பேசுறது தானே சட்டமன்றம். அது மட்டும் இல்லை, என் டேபிளில் 3 ஆடிட் ரிப்போர்ட் இருக்குது. யாருக்கிட்ட கொடுக்குறாங்க ஆடிட் ரிப்போர்ட்? 2 பேரும் எம்எல்ஏ இருக்கும். ஒவ்வொரு மீட்டிங்லையும் ஆடிட் ரிப்போர்ட்டை வச்சா சிஏஜி ரிப்போர்ட் என்பது வருஷம் வரவு செலவு கணக்கை பார்த்து ஒவ்வொரு துறையிலோட செலவு கணக்கை பார்த்து இந்த சிஏஜி ரிப்போர்ட்டை சட்டசபையில் முதலமைச்சர்கிட்ட கொடுப்பாங்க. முதலமைச்சர் அதை பிரைஸ் பண்ணிட்டு எடுத்துருவாங்க. ஒப்புதல் வாங்கி எம்எல்ஏக்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எதிர்ப்பவர்கள் எதிர்ப்புலாம். இதை வச்சுக்கிட்டு சொல்கிறாரு. காரணம், சின்ன பசங்களாக இருக்கும்போது 3 மார்க்கெட் போகணும். அந்த 3 மார்க்கெட்டுக்கு பக்கத்தில் இந்த வித்தை காட்டுறவங்க நிறைய இருப்பாங்க. கீரியும் பாம்பு நம்ம வயசு போல இருக்குது. அந்த காலத்து ஆள் இருந்தாலும் தெரியும், புத்தாலும் தெரியாது. ஏன்னா 3 மார்க்கெட்டு தெரியாது. 3 மார்க்கெட்னு இருக்கும். அங்கே வித்தை காட்டுவோம். வித்தை காட்டுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கீரி புள்ளியை ஒரு இது வச்சுருவான், பாம்பை ஒரு மூடி வச்சுருவான். கீரிக்கும் பாம்புக்கும் சண்டை விட போகிறான்னு சொல்லிட்டு கையில் இருக்கிறதெல்லாம் போடணும். மொத்தத்தையும் போட்டு கலெக்ஷன் ஆன உடனே
2 கிரி எடுத்து போடுவோம், பாம்பு எடுத்து போடுவோம், ஒன்றும் போட்டியே நடக்க. அதுபோல மோடி மஸ்தானை போல முதலமைச்சர் இன்றைக்கு அதை நான் திறப்பேன். நான் இந்த கூட்டம் திருவத்தூர் கூட்டத்திலிருந்து சவால் விட்டுட்டு போறேன். உனக்கு தைரியம் இருந்தால் அதை பற்றி கவலை இல்லை. யாரை பார்த்து மிரட்டு? சர்க்காரியா கமிஷனியா எமர்ஜென்சி நேரத்தில் தன்னந்தனியாக இருந்து சந்தித்த தலைவர் எங்கள் தலைவர் கலைஞர் மறந்துறாங்க. இன்னைக்காவது டிவி இருக்குது, இன்னைக்காவது பேப்பர்ல செய்தி வருது. எமர்ஜென்சி நேரத்தில் எல்லாரையும் ஜெயிலில் வச்சுட்டு சர்க்காரியா கமிஷன் போட்டு பேசுறதும் பத்திரிகை வராது, பதில் சொல்றதும் பத்திரிகை வராது. அப்பேற்பட்ட நேரத்தில் தன்னும் தனியாக நின்று கலைஞர் கேட்டார், என் மீது புகார் சொன்னார் அல்லவா எம்ஜிஆர், அவரை நேராக கொண்டு வர சொல்லி நான் விசாரிக்கிறேன். கோர்ட்டுக்கே வர முடியாது, எனக்கு ஒன்றும் தெரியாது, சேலத்தில் இருக்கிற கன்னடம் தான் தெரியும், ஓடியவர் எம்ஜிஆரை தவிர திமுக காரணம் இல்லை என்பதை வழக்கு போட்டார்கள். அந்த வழக்கில் ஒன்றையாவது நிரூபிக்க முடியுதா? இன்னொன்னே சொல்ற, 2001 அம்மையார் ஜெயலலிதா வந்தார். இரவோடு இரவாக நள்ளிரவிலே கலைஞரை கைது செய்தார். சென்னையில் கட்டப்பட்ட 10 பாலங்கள், அந்த பாலங்கள் எல்லாம் ஊழல் செய்து விட்டார் கருணாநிதி என்று சொல்லி கைது செய்தார். வருஷம் ஏறத்தாழ 25 வருஷம் ஆகுது கேஸ் போட முடியும் நம்மளால. அன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி கொண்டு போய் அவரை சித்திரவதை பண்ணி ஜெயிலில் வைக்க முடியுதே தவிர வழக்கு போட முடியுதா? நிரூபிக்க முடியுதா? இதையெல்லாம் இன்றைக்கு அதிகாரிகள் விஜய்க்கு சொல்லணும். என்ன பெருசா நீ கைட்டிட்டு வையே? சட்டத்துறையின் சார்பா அன்றைக்கு நடைபெற்ற கூட்டத்திலே நாங்கள் சவால் விட்டிருந்தோம். இந்த 100 நாளில் விஜய் ஆட்சியில் என்னென்ன ஊழல் நடைபெற்றிருக்கிறது என்பதை எல்லாம் நாங்கள் சேகரித்துக் கொண்டிருக்கிறோம். இப்பவே 10-15 வந்துடுச்சு. ஊழல் எங்கடா ஆரம்பிச்சிருக்குன்னா முதலமைச்சருடைய ஆபீஸ்லேருந்து ஆரம்பிச்சு. அவருக்கு கட்டப்படுகிற அந்த நாமக்கல் மாளிகையில் 10வது மாளிகையில் இவரெல்லாம் ராஜா இருந்தார், காமராஜர் 9 வருஷம் இருந்தார், அண்ணா இருந்தார், கலைஞர் இருந்தார், எம்ஜிஆர் இருந்தார், ஜெயலலிதா இருந்தார், எடப்பாடி இருந்தாங்க, எல்லாரும் இருந்தாங்க. அத்தனை பேரும் உட்கார்ந்திருந்த அந்த அறை அதிகாரிகளோடு சட்டமன்றத்தின் பக்கத்தில் இருக்கும். இப்ப நேரம் 10 அடுக்கு மாடிக்கு எவனோ ஜோசியர் சொன்னான்னு போறார். அந்த 10 அடுக்கு மாடிக்கு 5 கோடி ரூபாயில் டெண்டர் கொடுத்து முன்னாடியே ஊழல் ஆரம்பித்து விட்டது. நான் சொல்ல டைம்ஸ் ஆஃப் இந்தியால தெள்ள தெளிவாக இருக்கிறான். ஆக விஜய் அவர்களே, இந்த திருவத்தூர் கூட்டத்தின் வாயிலாக நான் சொல்கிறேன், இப்போதான் உங்களுக்கு கேடு காலமே ஆரம்பிச்சிருக்கு. இப்படித்தான் ஜெயலலிதா இருந்தால் 1991 ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் முறையாக ஊழல் ஆரம்பிச்சது டான்சிங் இடத்தை வாங்கினது தான். 92-91 அந்த ஆட்சிக்கு வந்த உடனே இவர் எப்படி டெண்டர்ல ஊழல் பண்ணியிருக்காரு 2 மாதத்துல, அதே போல 2 மாதத்துல தான் டான்சிங் இடத்தை வாங்கினாங்க. நான் தான் இந்த வழக்கை முதல்ல போய் போடுவதற்கு முன்பாக அந்த டாக்குமெண்ட்லாம் வாங்கினது தப்புன்னு சொன்னேன். அந்த அம்மா வேற ஒன்றும் உலகமாக தப்பு பண்ணிடல. அந்த அம்மாவே ஒத்துக்குச்சு, வாங்கினேன். காரணம் என்னன்னா, இன்னைக்கு இவருக்கு இருக்கிற திங்களை போல தான் அந்த அம்மா கண்ணுக்கு இருந்தது. காரணம் எதிர்கட்சியில் யாரும் இல்லை, ஒரே ஒரு கலைஞர் மட்டும்தான் வெற்றி பெற்றார். அந்த தைரியத்தில் என்ன சொன்னாங்க அந்த அம்மான்னா, டான்ஸ் நிலத்தை வாங்கினால் என்ன தப்புன்னு மாட்டிக்கிட்டே வாங்க. அதுதான் அந்த அம்மாவை கடைசி வரைக்கும் கொண்டு போய் முதல் வழக்கே அப்படிதான் ஆரம்பித்திருக்கிறது. நான் சுதர்சனத்துக்கும் மேலே இருக்கிற வக்கீல் சென்டிமெண்டலா முதல்ல இவரும் அந்த இடத்துல தான் ஆரம்பித்திருக்கிறார். ஆக கடைசியில் ஜெயலலிதா என்ன வந்ததுங்கிறது நான் சொல்ல விரும்புகிறேன். அதற்கு அடுத்து இப்ப நீ சொல்றல 3 அறிக்கைகளின் மேஜையில் இருக்கிறது, நான் அவிழ்த்து விட போகிறேன். அவிழ்த்து விடு,
அன்னைக்கு சாயந்தரமே சட்டத்துறையின் சார்பாக இந்த 100 நாள் ஆட்சியில் என்னென்ன தவறு நடந்திருக்கிறது. நம்பர் 1, உன்னுடைய அலுவலகத்தில் கட்டடம் கட்டுவதிலே முதல் ஊழல், முதல் டெண்டர் மோசடி, அது 1. 2வது, மதுரை பழனியில் இருக்கக்கூடிய முருகனுடைய கோயில் 100 கோடி ரூபாய் சொத்தை 2 கோடி ரூபாய்க்கு விட்டிருக்கிறீர்கள். நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக இந்த அரசாங்கத்தை கேட்கிறேன், சட்டமன்றம் நடக்கிற காரணத்தினால் கேட்கிறேன், அதில் பிரதான குற்றவாளியாக கைது செய்யப்பட்டு, நான் சிறைக்கெல்லாம் போயிட்டு ஒரு வக்கீலாக இருந்தவங்க கண்ணதாசன் அரசாங்கத்தால் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையில் இருக்கிறவர், சிறைச்சாலையில் இருக்கிற ஒரு கைதி அரசாங்கத்திற்கு பாதுகாப்பில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி ஸ்டேட். ஜெயிலில் இருக்கிற அத்தனை பேரும் ஜெயிலுடைய அவன் ஜெயில் தான், ஜெயிலில் இருக்கிற அத்தனை பேருக்கு அரசாங்கம் தான் பொறுப்பு. ஆனால் அந்த அதிகாரி திடீரென்று சாகிறான். எப்படி சாகிறான்? அவன் தான் மெயின் விட்னஸ் இந்த கேஸ். எப்படி சாகிறான்? நான் கேட்க மாட்டோமா? நீ அங்கே கட்டாகுது, நாங்கள் இந்த கட்டாகுது, எந்த கட்டு மேட்ச் ஆகுதுன்னு பார்ப்போம். இது உலக மகா தப்பு. அது கூட நீ கேஸை போட்டு நடத்தி என்னென்ன சாட்சி என்ன டெண்டர் இதெல்லாம் சேர்மன் யாரும் இல்லை. நாங்கள்லாம் சேர்மனாக இருந்த போதாவது எங்களுக்கு அதிகாரம் இருந்தது. டெண்டரில் இன்னும் யாரும் அதிகாரிகள் அமைச்சரோ மற்றவங்க ஒன்றும் செய்ய முடியாது, எந்த அதிகாரம் கிடையாது. எல்லா டெண்டர் கூப்பிட்றதுலேருந்து டிஸ்போஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே அதிகாரி தான். சும்மா படிக்கிறதுக்கு வேணா வேற மாதிரி இருக்குமே தவிர எந்த மந்திரிக்கும் போகும் எந்த அதிகாரம் கிடையாது. ஒரு சாதாரண ஒரு ரோடு போடுறோன்னு வச்சுக்கோங்க, இந்த ரோடை முதல்ல ஜேஇ பார்ப்பார், அதுக்கப்புறம் இ பார்ப்பார், அதுக்கப்புறம் ஏசி பார்த்து தான் செக்கை பாஸ் பண்ணி செக்கு கொடுப்பார். இது கவுன்சிலருக்கோ மண்டல தலைவருக்கோ எனக்கு பொறுப்பு. இது கூட தெரியாமல் இன்னைக்கு ஆட்சி நடத்துகிற இவர்கள் எங்களை பார்த்து குறை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது போல இது 1, 2, 3வது 6 கஸ்டோடியன் லாக்அப் டெத்து 6, அதை மொத்தத்தையும் சேகரித்து வச்சுக்கணும். இதே போல ஒவ்வொரு இடத்திலும் நடந்திருக்கிற ஊழல் அண்ணாமலை வேற சொல்லியிருக்கிறார், எங்கெங்க கமிஷன் வாங்கியிருக்கிறாங்க. சும்மா மேலே ஏமாத்துறாங்க. நான் கேட்குறேன், உன் கட்சியில் எத்தனை பேர் பணம் கொடுத்து சீட்டு வாங்கினாங்க? பட்டியல் என்கிட்ட இருக்கு. அரசாங்கத்துக்கு வக்கீல் போட்டாங்கல்ல, இந்த அரசாங்க வக்கீலில் யார் யார்கிட்ட பணம் வாங்கியிருக்கிறீங்க? கண்ணதாசன், இந்த கண்ணதாசன், இன்னொரு கண்ணதாசன் நம்ம கட்சியை சார்ந்தவர் என்கிட்ட பட்டியலே கொடுத்துருக்குறது. நான் சட்டத்தை கொடுத்துருக்கேன். யார் யார் எவ்வளோ ரேட்டு கொடுத்துருக்காங்க, யார் யார்கிட்ட கொடுத்துருக்காங்க, யாருடைய ரெக்கமெண்டேஷன் என்பதையெல்லாம் எங்ககிட்ட இருக்கு. நீங்கள் இந்த கட்டை வருங்க, நாங்கள் இந்த கட்டை வருவோம். அங்கே திமுக காரங்கிட்ட மோதி வென்றதா சரித்திரம் இல்லை என்பதை யார்கிட்ட மிரட்டுற, யாரை பூச்சாட்டி காட்டுற. தனியரசுக்கு கோபம் என்ன காரணம்? சைலண்டாக இருந்தவர். நான் ரொம்ப நாளாக பார்க்குறேன், நான் இன்னைக்கு பேசுகிற பேச்சு மாதிரி இல்லை. இதுதான் திமுக. கட்சிக்கு சோதனை வந்தான்னா உங்க கூட பேச ஆரம்பித்து விடுவாங்க என்பதை மறந்து விடாது. என்ன சாதித்தாய்? இந்த 100 நாள் என்ன பண்ண? தமிழ்நாட்டுக்கே சம்மதம் இல்லாதவங்களுக்கெல்லாம் பதவி. கர்நாடகத்தில் 3 பேரை சொல்றாங்க, தமிழ்நாட்டை சார்ந்த 3 பேரை சொல்றாங்க, கர்நாடகத்தை சார்ந்த பதவி வச்சிருக்காரு. அவர் தான் தமிழ்நாட்டுக்கு சிறப்பு பிரதிநிதி டெல்லியில். அது மட்டும் இல்லை, இதை விட மிகப்பெரிய ஊழல் உண்டு. 11 மதுபான கடை கம்பெனிகள், பிராண்டி விஸ்கிலாம் தயார் பண்றாங்க பாருங்க. இந்த கம்பெனி 11 கம்பெனிக்கு ஏற்கனவே அந்த கம்பெனிலாம் சப்ளை பண்ணக்கூடாது. காரணம், அதில் ஏதோ மிக்சிங் இருக்குன்னு சொல்லி தடை செய்யப்பட்டு டெல்லியில் நடைபெற்ற அந்த ஊழலில் இந்த கம்பெனிலாம் சம்மந்தப்பட்டிருக்கு. அந்த கம்பெனிகளுக்கு லைசன்ஸ் கொடுக்கக்கூடாதுன்னு தடை போடுறது விஜய் அரசு. 24 மணி நேரத்தில் கேன்சல் பண்ணிட்டு
அதே கம்பெனிக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் சும்மா இருப்போம்னு நினைக்கிறேன். ஓப்பன் பண்ணால் நாங்கள் வெளியில் கொடுக்க மாட்டோம், கேள்வி கேட்போம். இல்லை, ஆக துட்டு கொடுத்து சுண்ணி வச்சுக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரன் இன்றைக்கு ஒவ்வொரு இடத்திலும் வருகிற தகவலை நான் தேடி சட்டத்துறை அதுக்காக தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை என்று நடைபெற்ற இந்த வழக்கறிஞருடைய கூட்டத்தில் மிக தெளிவாக சொல்லிட்டார். ஞாயிற்றுக்கிழமை 16ஆம் தேதி நடைபெற்றது. ஒவ்வொரு ஊரிலும் நடக்கக்கூடிய தவறுகளை சட்டத்துறையின் சார்பாக சேகரித்து வழக்கு போட்டு இவர்களை நீதிமன்றத்தில் எடுத்துவதற்கு சட்டத்துறை தயாராக இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே நான் கழகத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன், இது ஒன்றும் டெம்பரரி ஸ்டாப் கேப் அறிவிக்கப்பட்டுதான் ரொம்ப நாள் பண்ணி ஓடாது. இன்னைக்கே அவருடைய சாயம் வெளுத்து போச்சு. சட்டசபையில் பாராளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை 553 தான் இருக்கணும்னு தீர்மானம் போட்டார். இன்னைக்கு மகாபலிபுரத்தில் மாமல்லபுரத்தில் அனைத்து தென் மாநில முதலமைச்சர் கூட்டம்லாம் நடக்குது. அமித்ஷா இவங்க தனியாக பேசினாங்க, வெளியே வந்து உடனே பேசிட்டார். திமுக என்ன சொல்லிச்சு, ஃபேர் டீலிமிட்டேஷன் அதை கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டார். அப்போ சட்டசபை போட்டு தீர்மானம் ஏன்னா ஒரு மீட்டிங்கில் பார்த்த உடனே நீ கழிஞ்சிக்கிட்டேன்னா இவரை நம்பி போன கேள்விங்க வருது. இதில் வேற ராகுல் காந்தி தமிழ்நாட்டிலே யாராவது டீலிமிட்டேஷனை ஏற்றுக்கிட்டா அவங்க எட்டப்பனுக்கு சமம். முதல்ல அப்பொழுது இவர் தான் இருக்கு. இவர் எட்டப்பனா அவர் எட்டப்பனா என்பதை சொர்ண உள்ள காங்கிரஸ்கார ஒரு மந்திரி என்ன பார்த்து சொல்றாரு, எனக்கு வயசாகி போச்சா அதனால நான் வளரணும்னா. இன்னொரு மந்திரி 2 மந்திரி அந்த காலத்தில் சிந்தனை சிபி சித்தரசன் எங்கள் கட்சியில் இருந்தார், பழைய ஆளுநர் தெரியும். அவர் தான் சொல்வார், காங்கிரஸ் 2 வகையான காங்கிரஸ் சொல்றாங்க, ஒன்று பக்கா காங்கிரஸ், இன்னொன்று சொக்கா காங்கிரஸ். அதாவது பக்கா காங்கிரஸ்காரனா சுதந்திரத்துக்கு போனாங்க, சொக்கா காங்கிரஸ்காரனா இப்போ பதவி வைக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அதுபோல இன்றைக்கு விவரம் தெரியாமல் விஸ்வநாதன் ஒரு அமைச்சரும், அதே போல ராஜேஷ்குமார் எனக்கு பதில் சொல்றாங்க. பக்தோச்சலர் என்ன சொன்னார், காமராஜர் என்ன சொன்னார் என்பதை எல்லாம் தெரியாமல் என்னை பற்றி பேசுகிறார்கள். அவரால் யாரும் 2 பேருமே பக்கா காங்கிரஸ். அவர் வீட்டுக்கு விசிக்கு இருந்து காங்கிரஸ் போனவர். ராஜேஷ் வெவ்வேறு கட்சியிலிருந்து போனவர். சத்தியமூர்த்தி பவனில் பக்கா காங்கிரஸ்காரங்க 3 பேர் இருக்கிறாங்க, 2-3 பேர். அவர்களையாவது கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக விஜய் எப்படியாவது காங்கிரஸ்காரரை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த கிருஷ்ணசாமி ஒருத்தருக்கு தகைசால் தமிழ் பட்டம் கொடுத்துருக்கு. இதுதான் இது எல்லோரும் அரசியல் தெளிவுள்ளவர்கள் ஏரியாவுக்காக கேட்குறேன். நாங்கள் 5 வருஷம் ஆட்சி தளபதி அவர்கள் யார் யாருக்கு தகைசால் தமிழ் பட்டம் கொடுத்தார் தெரியுமா? முதல்ல சங்கரையா 101 வயது வாழ்ந்த மூத்த கம்யூனிஸ்ட் தலைவர். 2வது நல்லக்கண்ணி ஏறத்தாழ 100 வயது வாழ்ந்தவர். 3வது நம்முடைய தாய்க்கழகம் திராவிட கழகத்தினுடைய ஆசிரியர் வீரமணி 93 வயது. 4வது குமரி அனந்தன். 5வது காதல்மணி. இந்த முறை தளபதி முதலமைச்சராக இருந்திருந்தால் இந்த வரிசையை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கிறீர்களானால் இன்றைக்கு உயிரோடு இருக்கக்கூடிய மூத்த தலைவர் மரியாதைக்குரிய டாக்டர் ராமதாஸ் அவர்கள். தளபதி மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்திருந்தால் அந்த தகைசால் தமிழர் பட்டம் ராமதாஸுக்கு தான் கொடுத்திருப்பாரே தவிர யாருக்கும் கொடுத்திருப்பார். இவர் யாரோ ஒருத்தர் கொடுத்திருப்பார். காரணம் நல்லா அவங்க பொண்ணு அவங்க எடுத்து. ஆக ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு மோட்டிவோட ஒரு லாபகரமான நோக்கத்தோடு தான் இந்த ஆட்சி செயல்படுகிறதே தவிர திமுக தளபதி நினைச்சிருந்தா எங்கள் கட்சியிலேயே துறைமுருகன் கொடுத்திருந்தா இந்த தகைசால் பட்டத்தை கீழ் விழுந்துருமா? அவருக்கு 77 வயசாகுது. ஆனால் மற்ற கட்சி தலைவர்கள் எல்லாம் கொடுத்தார். இந்த வருஷம் தலைவர் போன வருஷமே சொன்னார், அடுத்த வருஷம் டாக்டரை யாருக்கு தான் கொடுக்கணும்னு சொன்னார். ஆனால் பாவம் அவர் கொடுத்து வைக்கிறது தளபதி கையால் வாங்குவதற்கு. ஆகவே இந்த ஆட்சி என்பது
ரொம்ப நாளைக்கு இருக்காது. நான் கடகத்தோழர்களையும் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். யாரும் சோர்வடைக்க அவசியம் இல்லை. தனியார் சொன்னது மாதிரி எல்லாம் களத்தில் இறங்கி வேலை செய்யுங்க. உள்ளாட்சி தேர்தல் மிக விரைவிலே வருதோ வரலையோ, அந்த தேர்தலை நம்மளே நடத்தினாலும் நம்ம தான் சூழ்நிலை வந்தாலும் வரலாம். ஒவ்வொருவரும் களத்தில் இறங்குங்கள், சிறப்பாக பணியாற்றுங்கள். மக்கள் வந்து இப்போ எப்படி இருக்காங்கன்னா, மதுக்கு நிற்கிற விழுந்த வண்டு இப்போதான் வெளியில் வந்து தெளிவாக இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிச்சோம். சுதர்சனம் சொன்னது போல அவரு தான் எம்எல்ஏ நினைச்சு ஃபோன் பண்ணி செஞ்சதெல்லாம் சொல்றாங்க. வந்துடுவார்கள் அந்த திருவள்ளூர் மக்கள். இது போக இந்த மெட்ரோ ரயில் யார் காரணம்? கேபிபி சாமின்னு ஒரு ஆள் இல்லைன்னு சொன்னா இந்த மெட்ரோ ரயில் வந்திருக்குமா? மெட்ரோ ரயில் சென்னையோடு நின்றுடுச்சு. அதை போராடி தலைவர்கிட்ட கெஞ்சி வாதாடி திருவத்தூரிலிருந்து மெட்ரோ ரயிலை கொண்டு வந்தனுடைய விளைவு. அப்போ கூட தலைவர் இந்த திருவத்தூர் ரயில் வழியா பார்க்க சர்வே எடுக்கும் போது எத்தனை கடைகள் எடுத்துருக்கு இப்படியே மேலே கொண்டு போனால் ஊரே கடையே போட்டோம். சூழ்நிலை இருக்கும் போது இப்போ கேபிபி சாமி அவர்கள் அமைச்சராக இருந்தால் கூப்பிட்டு பேசி தீர்வு பண்ணி அதை அண்டர் கிரவுண்டில் கொண்டு போய் வச்சு வியாபாரிகளும் பாதிப்பு இல்லாமல் இன்னைக்கு திருவத்தூர் மின்கோளை ஏறி உட்கார்ந்தா அறிவாலயத்துக்கு நாங்கள் ஆலந்தூர் இந்த சாதனையை ஏற்படுத்தி கொடுத்தது திமுக என்பதை எந்த குடும்பங்களும் நினைச்சு பார்க்கலாம். ட்ரெயினில் போகும்போது நினைச்சு பார்க்கலாம், பஸ்ஸில் போகும்போது எண்ணி பார்க்கலாம், காலை சிற்றுண்டி சாப்பிடும்போது எண்ணி பார்க்கலாம். ஒவ்வொன்றாக எண்ணி பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். இது நிச்சயமாக அப்படி திரும்புகிற நேரத்திலே மீண்டும் நம்முடைய தலைவர் ஆட்சிக்கு வருவார். உறுதியோடு உழைப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன்.